ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சஷ்டி பற்றி தான். இன்றைக்கி சஷ்டி நான் எப்படி விரதம் இருந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சஷ்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அமாவாசைக்கு அப்புறம் 6வது நாள் தான் இந்த சஷ்டின்றது வரும். ஸோ இந்த நாள் அன்றைக்கி விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது கிடைக்கும் நமக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் நான் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். 2 நேரம் கோயிலுக்கு போக முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ நான் எங்கே போனேன் அப்படின்னா, என்னோடய லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தீர்த்தத்தொட்டி முருகன் கோயிலுக்கு தான். இது ரொம்ப விசேஷமான கோயில். ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. முருகன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம தமிழ் கடவுள். அவரை நினச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட துன்பங்கள் எல்லாமே விலகிடும். அதே மாதிரி இந்த சஷ்டியில் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களும் இந்த விரதம் இருக்கலாம். இந்த சஷ்டி விரதம் வந்து தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டின்னு சொல்லிட்டு 2 வகையாக வரும். ஸோ முருக பக்தர்கள் இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி, செல்வாக்கியம் எல்லாமே கிடைக்கும். நானும் எங்கள் அத்தையும் தான் கோவிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பி. இந்த இயர் 2025 முதல் சஷ்டி இது. ஸோ இப்போ வரைக்கும் சஷ்டி விரதம் இருக்காதவங்க இருந்து பாருங்கள். ரொம்ப மன நிம்மதியும் செல்வமும் செழிப்பும் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த சஷ்டி விரதம் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஜனவரி 4 நைட்டு 10 மணியில் இருந்து ஜனவரி 5 நைட்டு 8:15 வரைக்கும் இந்த சஷ்டி விரதம் இருக்குது. நானும் அத்தையும் சேர்ந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நீங்களும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக இன்றைக்கி முருகனை வழிபட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். திருமண தடை இருக்கா, கண்டிப்பாக இந்த விரதம் இருங்க. ஸோ இந்த கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. 3 நேரமும் சாப்பிடாமல் இருந்து இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும்னு இல்லை. ஒரு சிலரோட உடல்நிலை பொறுத்து தான். 2 பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம். 2 நேரம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க நைட்டு ஒரு நேரம் நம்ம சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே விரதத்தை முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய போடுவேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.